கருத்துக்கு சோதம் பார்க்குறோம். இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் ஜீவிக்கிறாங்க. நம்ம சுருக்கமாக எடுத்துக்கிட்டாக்கா ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. அப்போ ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. இந்த ரட்சிக்கப்படாதவங்கள சில காரியங்கள் என்ன செய்யுது, அதுதான் அது கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வழி நடத்திக்கிட்டு அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கையில சில காரியம் அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களை கட்டுப்படுத்தி அவங்கள ஓட செய்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துல ஓட செய்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாம அவங்க இந்த உலகத்துல ஓட முடியாது. அதுதான் அவங்கள இயக்கிக்கிட்டு இருக்கு. அவங்கள இயக்குது. அது என்ன ஆகுதுன்னா, அதான் உலகம். அதான் உலகம். அப்ப உலகம் அவங்கள என்ன செய்து கட்டுப்படுத்தி அவங்கள ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி அவங்களால ஓட முடியாது. அப்ப அவங்க உலகம் என்ன செய்யுது, அவங்கள கட்டுப்படுத்தி அவங்க இயக்கிக்கிட்டு இருக்கு. அவங்க ஓட செய்யுது. எப்படிப்பட்டதான காரியம் அவங்கள ஓட வச்சுக்கிட்டு இருக்குது? உலகத்தின் செல்வம், உலகத்துல உள்ள வெற்றி, உலகத்துல உள்ள பேரு, புகழ், இன்பம், அங்கீகாரம் மற்றும் உலகத்துல அநேக சாதனைகள் புரியணும் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அந்த உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உலகம் என்ன செஞ்சு அவங்களை ஏக்குது. உலகம் ஏக்குது. உலகத்தில் உள்ளதான காரியங்களை அவங்க இருக்கிறதான காரியத்தை அவங்க சந்தோஷப்பட்டு அதை அடையணும்னு சொல்லி அடையணும். பேரு கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், நான் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறணும், சொத்து அடையணும், ஒரு சொத்தை பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும், இப்படி நினைச்சு உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாட்டி அவங்களால ஓட முடியாது. அப்ப உலகம் என்ன செய்யுது, அவங்கள இயக்கக்கூடியதா இருக்கு, கட்டுப்படுத்தி இயக்கக்கூடியதா இருக்கு. அவங்க போய்கிட்டு இருக்காங்க. என்னத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? பேரு, புகழ், வெற்றியான வாழ்க்கை, இன்பம், அங்கீகாரம், உலகத்துல சில சாதனைகளை புரியணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் இந்த உலகத்துல இருக்குது. அதை காட்டி அதை நேசிச்சு அது மேல அன்பு கூர்ந்து அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்படல. அவங்க உலகத்தின் காரியங்களை இயக்கி கொண்டு இருக்கிற அப்படின்னா அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிறகும் பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி அவனும் என்ன செய்யறான், உலகத்துல இருக்கிறதான இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு கிட்ட காண்பிச்சு, நீ பாரு, இதெல்லாம் உனக்கு நானு கொடுக்கிறேன். உலகத்துல செல்வம், வெற்றி, புகழ், இன்பம், அங்கீகாரம், இது எல்லாம் உனக்கு கீழே தான் இருக்கு. எல்லாத்தையும் உனக்கு தரேன். நீ என்ன செய்ய, என்னை பணிந்து கொள்ளு அப்படின்னு பிசாசு இயேசு கிட்ட சொன்னான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி ஆண்டவர் அதுல ஜெயம் கொண்டாடுன்னு பாக்குறோம். இப்படி உலகம் தங்களுடையவைகளை ஒரு பக்கமா சேர்த்துக்கிட்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். உலகம் தங்களுடையவர்களை ஒரு பக்கமா சேர்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டதான நாம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? வேத வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது. அவரோட அன்பின் நிமித்தம் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அப்ப உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களை அவங்களை எப்படி ஓட செய்யுது? உலகத்தின் அன்பு அவங்களை நெருக்கி ஏவி கொண்டிருக்குது. உலகத்தின் அன்பு உலகத்தை நேசிக்கிறாங்க, அதிகமா நேசிக்கிறாங்க. செல்வம், வெற்றி, புகழ், இன்பம், சாதனை பெறணும், ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதான காரியத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு உலகத்தை நேசித்து அவங்க உலகத்தின் பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இயேசுவோட அன்பு, இயேசு நமக்காக பட்ட பாடு, நமக்காக கொடுத்த ஜீவனை கொடுத்தாரு, அதை நினைச்சு நம்மளோட பாவங்கள் எல்லாம் கழுவினார, நம்ம பாவங்களார கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தவான்களா மாத்திருக்கிறாங்க. அதை நினைச்சு நம்ம என்ன செய்யறோம்? சந்தோஷப்பட்டு இயேசு மேல அன்பு வைக்கிறோம். அந்த இயேசுவோட அன்பு என்ன செய்யுது? நம்ம நெருக்கி ஏவக்கூடியதா இருக்கு. அந்த இயேசுவோட அன்பு நம்ம நெருக்கி ஏவுகிறபடினால நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கடமைக்கு செய்யாம அவர் நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நாம் அவர் மேல அன்பை வைத்து நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருக்கு பிடிச்சதான காரியத்தை நாம் செய்யறோம். நம்ம வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5:14. 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியர் சபைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இதோ நாங்க கடமைக்காக செய்யறோம், பணத்துக்காக செய்யறோம், எனக்கு கொஞ்சம் செலவு இருக்குதியா
இந்த மாதிரி சத்தியத்தை எடுத்து சொன்னாக்கா எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதை வச்சு நான் குடும்பத்தை ஓட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லல. கிறிஸ்துவோட அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவோட அன்பு நெருக்கி ஏவலபடினால அவர் என்ன செய்யறாரு? கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியுது. நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் கடமைக்காகவோ சில சில காரியங்களை இந்த உலகத்துல பெற்றுக்கொள்றதுக்காகவோ, ஒரு சொத்து அடையறதுக்கோ, ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்கோ, சில காரியங்களை பெற்றுக்கொள்றதுக்கோ நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்க கூடாது. நம்ம எண்ணத்துல எதுக்காக கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும்? கிறிஸ்துவோட அன்பு நம்மை நெருக்கி ஏவணும். கிறிஸ்துவோட அன்பு நெருக்கி ஏவணும். நம்ம எப்படி கிறிஸ்துவோட அன்பு நெருக்கி ஏவுகிறது? நான் பாக்குறோம், ஒரு குடும்பம் இருக்குது, தாய் தகப்பன் இருக்கிறாங்க. தாய் தகப்பன் பிள்ளைங்களுக்கு கடமைக்கு செய்யறது இல்லை. யாரும் தாய் தகப்பன் பிள்ளைங்களுக்கு செய்யணுமே அப்படின்னு கடமைக்கு செய்யறது இல்லை. என்ன செய்யறாங்க? பிள்ளைங்க மேல வைத்த அன்பின் நிமித்தம் பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்யறாங்க. கடமைக்காக செய்யல. கடமைக்காக செய்யறது வேற. இவ்வளவுதான் செய்ய முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யறத என்ன செய்யறாங்க? அவங்க பிள்ளைகள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் பிள்ளைங்களுக்காக சில காரியங்களை செய்யறாங்க. சில தகப்பன் பிள்ளைங்க கல்யாணம் பண்ண வரைக்கும் செய்யறாங்க. சில தகப்பன் தாய் தகப்பமார் என்ன செய்யறாங்க? பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி இருந்தாலும் ஏதாவது பிள்ளைகளுக்கு தேவை இருந்தா செய்யறாங்க. அது அன்பின் நிமித்தம். அதே போல நம் கிறிஸ்துவ கடமைக்காக பின்பற்றவர்களா இருக்கக்கூடாது. கடமைக்காக பின்பற்றவர்களா இருக்கக்கூடாது. அவரோட அன்பின் நிமித்தம், அவரோட அன்பானது நம்மை நெருக்கி ஏவக்கூடியதா இருக்கணும். நம்ம பார்க்கிறோம், உலகத்துல உள்ள ஜனங்களை எது நெருக்கி ஏவுது நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தின் அன்பு நெருக்கி ஏவுது. உலகத்தில் என்னென்ன காரியம் அவங்களை நெருக்கி ஏவுதுன்னு நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்ட காரியத்தை அவங்களை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷப்படுறாங்க? உலகத்துல இருந்ததான செல்வம், உலகத்தினோட ஒரு வெற்றியா இருக்கணும், எல்லாத்துலயும் வெற்றி அடையணும், ஒரு பேரும் புகழும் எனக்கு கிடைக்கணும், உலகத்திலே பெரிய பணக்காரன் என்ன சொல்லணும், ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும், இதான் என்னோட கோல்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? இந்த உலகத்தை நேசிச்சு அதன் பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாமும் அப்படி இல்லை. சிலர் நம்ம பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிறகும் இந்த உலகத்தின் மேல பற்றுதல் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் பார்க்கிற உலகத்துக்கு வந்த உடனே பிசாசுக்கு தெரியும் யாரை எதனால மடக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு அவன் தப்பு கணக்கு போட்டு இயேசுவே கூட்டிட்டு போய் உலகத்தோட அன்பை காமிக்க ஆரம்பிச்சான். ஆனா இயேசு அதுக்கெல்லாம் மயங்கலை. அது போல நாமும் கர்த்தரோட பிள்ளைகளா இருக்கிறோம். சொல்லுவாங்கல்ல, தாயை போல பிள்ளை நூலை போல சேர. நம்ம இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நாம எப்படி இருக்கணும்? உலகத்தை நேசிக்காதபடிக்கு கிறிஸ்துவின் அன்பு நம்ம எந்த விதத்துல நெருக்கி ஏவுதோ அந்த விதத்துல நாம் கிரியை செய்யக்கூடியவர்களா இருக்கும். உலகத்தின் அன்பு நம்மை நெருக்கி ஏவக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவக்கூடியதா இருக்கும். நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனம் வாசிப்போம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவ்வுலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அது எங்க இருந்து வந்தது? உலகத்தினால உண்டாயிருக்கு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் எங்க இருந்து வருது? உலகத்தை பார்க்கும்போது கவரக்கூடியதா இருக்கு. உலகம் கவரக்கூடியதா இருக்கு. அவங்க உலகத்தை நேசிக்கிறாங்க. உலகத்துல இப்படிலாம் இருக்குதே அப்படின்னு. ஆனா நாம எப்படி ஜீவிக்கணும்? கிறிஸ்துவோட அன்பு நம்மை நெருக்கி ஏவக்கூடியதா இருக்குது. கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்படாதவங்க தான் என்ன செய்வாங்க? இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள செல்வம் என்ன செய்யும்? செல்வம் அவங்கள டிரைவ் பண்ணும். பணத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை அடைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களை கண்ட்ரோல் பண்ணி அதுக்காக ஓட செய்யும். அந்தஸ்து, உனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கணும், அந்தஸ்து மேல நாட்டம் வச்சு அதுக்காக ஓடு. அப்புறம் என்ன செய்வாங்க? இன்பத்திற்கான உனக்கு ஒரு இதுல இந்த காரியத்தை இன்பம், உனக்கு ஒரு இன்பம் இருக்கணும் வாழ்க்கையில, அதனால இப்படி செய்யி, பாவமான காரியங்களை செய்யி, அதுக்கு டிரைவ் பண்ணும்.
அப்புறம் சாதனை செய்ய நீ அப்படின்னு சொல்லி இப்படி அநேக காரியங்களை சொல்லி இந்த உலகம் நமக்கு காண்பிச்சு உலகத்தின் பின்னால ஓடக்கூடியதான காரியம் அநேக காரியம். அதனாலதான் எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க. ஆனா அந்த உலகத்தை ஜெயிக்க, அதான் வேதவசனத்துல வாசிக்கிறோம், நம்முடைய சத்துரு யாரு? உலகம், மாம்சம், பிசாசு. இதைதான் நம்ம ஜெயிக்கணும். உலகம், மாம்சம், பிசாசு இதான் நமக்கு எதிரியா இருக்குது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளராதபடிக்கு தடை பண்ணக்கூடியதான இந்த 3 காரியம், உலகம், மாம்சம், பிசாசு. நம்ம உலகத்தை பத்தி நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி உலகத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையை என்ன செய்யறாங்க? தியாகம் பண்றாங்க. அநேக வேலைகளை நம்ம பார்க்கிறோம். உலக ஜனங்க அநேக தியாகத்தை பண்றாங்க. இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியா, ஒரு இன்பத்தை பெற்றுக்கொள்ளும்படியா, ஒரு சாதனை பெற்றுக்கொள்ளும்படியா, ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியா, இப்படி என்ன செய்யறாங்க? அவங்க தியாகம் செய்யறாங்க. அவங்களையே தியாகம் செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம்? நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா தியாகமும் பண்ணிட்டாரு. கல்வாரி சிலுவையில நமக்காக எல்லா தியாகமும் பண்ணிட்டாரு. நம்ம பார்க்கிறோம், உலகம் இன்பம் சந்தோஷம் நம்ம நினைக்கிறோம். அநேகர் என்ன நினைக்கிறாங்க? உலக இன்பம் சந்தோஷமா இருக்குது. அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்க கூட என்ன செய்யறாங்க? உலகத்தின் பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சரியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளரக்கூடியதான கர்த்தரோட பிள்ளைகள் உலகத்தின் அன்பை பார்க்கிறோம், இயேசுவோட அன்பு பெரியதுன்னு விளங்கி கொள்ள முடியும். நான் பார்க்கிறோம், சகேயு என்ன செஞ்சானா? உலகம் கொடுக்க கூடாதும் எடுக்க கூடாதுமான பேரின்ப சந்தோஷத்தை பெற்று அனுபவிச்சானா. அப்போ சகை என்ன செய்யறான்? அந்த கிறிஸ்துவோட அன்புல பூரிப்படைகிறான். கிறிஸ்துவோட அன்புல பெருகி இருக்கான், பூரிப்படைந்து இருக்கிறான், பலனடைந்து இருக்கிறான். அதனாலதான் சகையை குறிச்சு நாம பார்க்கும்போது உலகம் கொடுக்க கூடாது எடுக்க கூடாதுமான பேரின்ப சந்தோஷத்தை பெற்று அனுபவிச்சான். ஆண்டவர் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்கு தான் ஒரு 3 ஏக்கர் நிலத்தை தரேன், ஒரு காடியை தரேன், பெரிய பங்களா தரேன்னு இயேசு சொல்லல. என்னத்தை கொடுத்தாரு? அவர் விட்டு இருக்கிறதான அன்பை கொடுத்தாரு. அதே அவனுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. அவன் அதுக்கு முன்பு பெரிய பணக்காரன், அநியாயமா வட்டி வரி போட்டு வாங்கி காசையே கூடாமல் சேர்த்து வச்சுக்கிற அளவுக்கு பெரிய பணக்காரன். ஆனா அந்த பணத்தை பார்க்கணும், ஏமாத்தி சேர்த்து வச்ச பணத்தை பார்க்கணும், ஏமாத்தி சேர்த்து வச்ச சொத்தை பார்க்கணும், ஏமாத்தி அங்கங்க ஆட்டையை போட்ட ஜாமான பார்க்கிறோம். அவனுக்கு எது ரொம்ப சந்தோஷமா இருக்கு? இயேசுவோட அன்பு. உலகம் கொடுக்க கூடாதும் எடுக்க கூடாதுமான பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவிச்சான். அப்ப சகேயு எப்படி என்ன காரியத்தை அனுபவிச்சிருக்கிறான்? இயேசுவோட மெய்யான அன்பை பெற்று கொண்டிருக்கிறான். நாம என்ன செய்யணும்? மெய்யான அன்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளரக்கூடியவர்களா இருக்கணும். வேத வசனத்துல வாசிக்கிறோம், நம்ம பார்க்கிறோம், அநேகர் உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் அநேகரை நம்ம பார்க்கும்போது உலகத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நம்ம மார்க்கு 8:36 வாசிக்கிறோம். மார்க்கு 8:36. மார்க் 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுசையும் அவன் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். எல்லாம் அவன் சொன்ன, அவன் பெற்றுக்கொள்ள அவன் நினைச்சானே அது எல்லாத்தையும் இப்ப பெரிய ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கலாம், பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கலாம், பெரிய பொறுப்பை பெற்றுக் கொண்டிருக்கலாம், சொத்து மதிப்பு இருக்கலாம், கூட எல்லாமே இருக்கலாம் அவனுக்கு. ஆனா உலகத்தை முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனா மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். உலகத்துல பெரிய செல்வந்தனா இருக்கலாம், உலகத்துல ஆஸ்தி உள்ளவனா இருக்கலாம், உலகத்துல ஒரு அங்கீகாரம் பெற்றவனா இருக்கலாம், ஒரு பெரிய ஸ்தாபனத்துல வேலை செய்யறவனா இருக்கலாம், பெரிய உயர்ந்த நிலவரத்துல கூட காணப்படலாம். அப்படி எல்லாம் இருந்து ஆனா அவனோட தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒண்ணும் இல்லை. நம்ம உலகத்துல அநேக காரியங்கள் நமக்கு தேவையா இருக்குது. கர்த்தருக்கு தெரியும். நம்ம கர்த்தருக்கு உண்மையா ஜீவிச்சு நம்ம வேலை கம்பெனிலயோ எங்கேயோ வேலை செய்யறோம், அதுக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யறாரு. தேவைகளை கர்த்தர் செய்யறாரு, தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாரு. நம்ம அப்படி ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரு. நம்ம உலகத்துல தேவையான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. நம்ம உலகத்தை நோக்கி ஓடல, நம்ம கர்த்தரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு உலகத்துல தேவையான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம உலகத்தை நோக்கி
ஓடக்கூடாது. உலகம் முழுவதையும் நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நமக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஜீவியத்தை நஷ்டப்படுத்திட்டோம்னா நமக்கு ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. இத்தனை வருஷமா ஜீவிச்சு நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம ரொம்ப நாள் இந்த உலகத்துல ஜீவிக்க போறது இல்லை. நம்ம 2000 வருஷம் 3000 வருஷம் வேலை செஞ்சா உயிரோட இருந்தா ஒரு வேலை நம்ம ஆக்கி சொத்து கித்து எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். வேதவசனம் சொல்லுது, மனுஷனின் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், வேலத்தின் மிகுதியால் 80 வருஷம் அப்படின்னு. அப்ப நம்ம உலகத்துல இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா ஜீவிச்சு கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளர்ந்து நாம் கர்த்தருக்காக ஜீவிக்கும் போது உலகத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்கும் கர்த்தரு கிருபை செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவோட அன்பு நம்மளை நெருக்கி ஏவக்கூடியதா இருக்கணும். அப்ப கிறிஸ்துவோட அன்பு நெருக்கி ஏவணும்னா என்ன செய்யணும்? கிறிஸ்து நமக்கு கிரியை செய்யணும். கிறிஸ்து நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியவளா இருக்கும். அதான் வேதவசனத்துல வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டிருக்கோம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம ஜீவிக்கிறோம். காண்கிறவர்கள் நம்மை காண மாட்டாங்க, கிறிஸ்து இயேசு நம்மளுடைய ஜீவிக்கிற ஜீவியத்தை பார்த்து கிறிஸ்து இயேசுவை நமக்குள்ள பார்ப்பாங்க. மெய்யாகவே நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு செய்கிறதான காரியத்தை பார்த்து அங்க எகிப்தியர்லாம் என்ன சொன்னாங்க? மெய்யாகவே ஜீவனோட தேவனோடு கூட இருக்கிறாரு. யோசேப்பு செய்யற காரியங்களை பார்த்து மெய்யாகவே ஜீவனோட தேவன் இந்த யோசேப்போட இருக்கிறாரியா அப்படின்னு சொன்னாங்க. தானியேலோட ஜீவியத்தை பார்த்து மெய்யாகவே ஜீவனோட தேவன் இவரோடு கூட இருக்கிறாரியான்னு சொன்னாங்க. இப்ப நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நம்ம உலகத்தை நோக்கி ஓடுறோம், உலகத்துல ஏதாவது தெரியும் அதை இவனை கேளுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம உலகத்தோடு ஐக்கியப்பட்டு உலகத்துல ஒட்டி ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஜீவனோட தேவன் இவனோடு கூட இருக்கிறாரியான்னு சொல்ல மாட்டாங்க. உலகத்துல ஏதாவது தெரியும் இவனை கேளுங்க. ஏன்னா உலகத்துல எல்லா காரியமும் தெரியும், உலகத்துல உள்ள எல்லா பாவம் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப யோசேப்பையும் தானியேலையும் குறித்து நம்ம வேத வசனத்தை பார்க்கும்போது ஜீவனோட தேவன் மெய்யாகவே இவரோடு கூட இருக்கிறாரு, யோசேப்போட ஜீவனோட தேவன் மெய்யாகவே இருக்கிறாரு அப்படின்னு வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அது போல ஜீவனோட தேவன் மெய்யாகவே நம்மோடு கூட இருக்கணும். நம்ம செய்கிறதான காரியம் கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருக்காருன்னு பிரதிபலிக்கணும். இயேசு 2000 வருஷத்துக்கு முந்தி பூமியில இருந்தாரு, ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. நாம அந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போதுதான் மத்தவங்க என்ன செய்வாங்க? ஓ, மெய்யாகவே இயேசு கிறிஸ்து இவங்க மூலியமா இந்த உலகத்துல கிரியை செய்துகிட்டு இருக்கிறாருன்னு அவங்க நம்புவாங்க. நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். கலாத்தியர் 1:4. கலாத்தியர் 1:4. கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, பொல்லாத பிரபஞ்சம்னா என்ன? இந்த உலகம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? நம்ம உலகத்திலிருந்து, இந்த உலக அன்பிலிருந்து நம்ம பிரிச்சு கிறிஸ்து நம்மோடு, கிறிஸ்து இயேசு நமக்குள்ள நெருக்கி ஏவும்படியா கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவருடைய ஜீவனையே கொடுக்கிறார். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை பிரபஞ்சத்திலிருந்து பிரிக்கும்படியா நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தோடு ஒட்டி, அதனால உலகத்தை விட்டு நம்ம போறது இல்லை. உலக ஆசை, உலகத்துல அநேக காரியம் இருக்கு. நம்ம இழுத்துக்கொண்டு கர்த்தரோட சமூகத்தை விட்டு நம்ம பிரித்து கொண்டு போகக்கூடியதான காரியம் இருக்குது. நம்ம பார்க்கிறோம், அநேக பேரு என்ன செய்யறாங்க? பெரிய பாவம் செஞ்சுட்டுலாம் கர்த்தரை விட்டு போறது இல்லை. உலக ஆசை நிமித்தம் தான். உலகம் நல்லா இருக்குது, அக்கறை சொல்லுவாங்களே, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சேன்னு. இங்க இருந்துகிட்டு ஐயோ உலகம் நல்லா இருக்குது, உலகத்துல உள்ளவன் நல்லா இருக்கிறானே, அவன் அப்படி இருக்கிறானே இப்படி இருக்கிறானேன்னு முறுமுறுத்து கர்த்தரோட சமூகத்தை விட்டு போய் அங்க உலகத்துல இருக்கிறது. இப்படி கர்த்தர் உலகத்துல இருந்து, உலகம் என்னத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு? ஆக்கினை தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கு. உலகம் ஆக்கினை தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கு. அவ கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம என்ன எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? குற்றமற்றவர்களா காணப்படணும்.
நம்மளால சொந்தமா குற்றம் பண்றவர்களா ஜெபிக்க முடியுமா? கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அநேகர் என்ன செய்யறது இல்ல, அவங்களோட வாழ்க்கைய கிறிஸ்து இயேசுவுக்கு 100% ஒப்பு கொடுக்கறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 50% ஒப்பு கொடுத்தா கூட எவ்வளவோ போதும். ஆனா 5% கூட ஒப்பு கொடுக்கறது இல்ல. இயேசு கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு 5% கூட ஒப்பு கொடுக்கறது இல்ல. ஒரு 5% ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் என்ன செய்வாரு? கொஞ்சம் கொஞ்சமா பெருக பண்ணுவார். கொஞ்சம் கொஞ்சமா பெருக பண்ணுவார். ஆனா கிறிஸ்து இயேசுவுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கிறது இல்லை. அவரு நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு அநேக உலக காரியங்களை சிந்திச்சு கொண்டு உலக அன்பினால நாம் ஜீவிச்சு கொண்டிருந்தா எப்படி நம்ம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு வாக்களித்து இருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 3:7-8 வசனம். பிலிப்பியர் 3:7-8. நம்ம உலகத்துல அநேக காரியம் நமக்கு லாபமா இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் அது லாபமா இருக்குமா இல்ல ஆபத்தா இருக்குமான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். நம்ம பிலிப்பியர் 3:7-8 வாசிக்கிறோம். ஆகிலும் எனக்கு லாபமா இருக்கிறவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். ஆகிலும் எனக்கு லாபமாய் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக உலகத்தில் உள்ள எல்லா காரியமும் ஒன்றும் இல்ல, குப்பை நஷ்டம்னு என்று சொல்றாரு. அப்ப நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை நமக்கு வச்சிருக்கிறார். நம்ம அந்த காரியத்தை அடையணும்னா கர்த்தரோடு ஐக்கியப்படணும். கர்த்தரோடு உலகத்துல நம்ம வேலை செய்கிறோம், அது நம்ம பணம் கிடைக்குது, அது நமக்கு தேவை. உலகத்துல வேலை செய்யறது தேவை, நமக்கு பணம் தேவை, நம்மளோட தேவைகளை சந்திக்கணும். அது ஆனாலும் நம்ம உலகத்திலேயே எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு உலகத்துல எல்லாம் ரட்சிக்கப்படாத ஜனங்க எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை நோக்கி நம்ம ஓடக்கூடாது. நம்ம வேலை செய்யறோம், நம்ம தேவையை கர்த்தர் சந்திக்கிறாரு. ஆனா நம்ம நோக்கம் குறிக்கோள்லாம் எதை நோக்கி இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய நோக்கம் காரியங்கள் எல்லாம் இருக்கணும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? நம்மள நெருக்கி ஏவறாரு. நம்ம பேரு புகழை தேடி ஓடல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் தாமே நம்மை சரியான வழியில் நடத்த வல்லவராக இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தா அவர் அழகான வாழ்க்கையா மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. ஆனா இந்த உலகம் என்ன செய்து நம்மை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க பிரயாசப்படுது. உலகத்தில் அதான் ஐயர் சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வரான், அவனுடைய காரிய இடத்துல ஒண்ணும் இல்லை. இயேசு சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வரான், அவனோட காரியம் ஒண்ணும் இல்லை. அப்ப அது மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? இதோ பிசாசு இருக்கா, எனக்கு பயம் இல்லை, ஏன்னா உலகத்தின் அவனுடைய காரியங்கள் என்னிடத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? வேதவசனம் வாசிக்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் தேவன் வாசிக்கிறோம். பிரபஞ்சம் என்ன? இந்த உலகம். உலகத்துக்கு யார் தேவனா இருக்கா? பிசாசு தேவனா இருக்கான். உலகத்தின் பிரபு. உலகத்துக்கு யார் தலைவனா இருக்கிறான்? பிசாசு தலைவனா இருக்கிறான். அங்க இருந்து தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? நம்மை பிரித்து கொண்டாந்து அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப அன்பின் குமாரனோட ராஜ்யத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? போஷிக்கிறார். அதான் வேதவசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணிகள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்ப கர்த்தர் நம்ம நல்ல மேய்ச்சல் அடையும்படியா, ஆவிக்குரிய காரியங்கள்ல நல்ல மேய்ச்சல் அடையும்படியா புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போய் நம்ம விடுறாரு. அமர்ந்த தண்ணிகள் அண்டையில நம்ம கொண்டு போய் விடுகிறார். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியா புல்லுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணி நமக்கு தேவையா இருக்கு. கர்த்தர் என்ன செய்யறாரு? உலகத்துல இருந்தோம் வறண்டு போன இடத்துல இருந்து நம்மை கொண்டு வந்து அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். அன்பின் குமாரனோட ராஜ்யம், அதான் புல்லுள்ள இடங்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேற்றி, நம்மளோட ஆத்மாவை தேற்றவரா இருக்கிறாரு. கர்த்தரு நம்மளோட ஆத்மாவை தேற்றுகிறவரா இருக்கிறார். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:15. கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? நம்ம இப்படி உலகத்துல இருந்து பிரித்து எடுத்திருக்கிறாரு. அவர் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக நாம் போய்
நாம் கிறிஸ்து இயேசுவோடு கூட சேர்ந்து உயிர் தெழுந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:15 வாசிக்கிறோம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். இப்ப நம்ம யாருக்காக ஜீவிக்கிறோம்? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர் திறந்தவருக்கென்றே பிழைத்திருக்கும்படி. நம்ம யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? நம்ம பழைய மனுஷன் மரித்து கிறிஸ்து இயேசுவோடு கூட நம்ம உயிர் தெழுந்திருக்கிறோம். இப்ப நமக்காக ஜீவிக்கல, கிறிஸ்து இயேசுவுக்காக ஜீவிக்கிறோம். நம்ம அநேக காரியங்களை நம்ம சொந்த ஆசை இச்சையில செய்யலாம். ஆனா அநேக காரியங்கள் நம்ம கிறிஸ்து இயேசு நம்ம ஏவக்கூடியவனா இருக்கும். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. Constrained by the love of Christ. அப்ப கிறிஸ்து இயேசுவோட அன்பின் நிமித்தம் செய்யணும், கடமைக்காக செய்யறதில்லை. நம்ம எதை செய்தாலும் கிறிஸ்து இயேசு மேல வைத்த அன்பின் நிமித்தம் செய்யணும். நம்ம கடமைக்காக செஞ்சோம்னா சில வேலைகளை செய்வோம், சில வேலை என்னடா இது நமக்கு அழுத்து போயிடும். ஆனா கிறிஸ்து இயேசு மேல வைத்த அன்பின் நிமித்தம் நம்ம செய்யும் போது அதை தொடர்ந்து செய்ய முடியும். நான் நேசிக்கிறையா? என்னுடைய இயேசு என்னை நேசிக்கிறாரு, நானும் அவரை நேசிக்கிறேன், அவருக்காக நான் காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சந்தோஷமா எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு என்று சந்தோஷமா செய்யணும். அப்ப கர்த்தருக்கு என்று சந்தோஷமா செஞ்சாதான் நம்ம கர்த்தருக்காக கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு நாம் ஜீவிக்க முடியும். கர்த்தர் இதோ மட்டும் நம்மோடு பேசி இருக்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை குறித்து நம்மோடு பேசி இருக்கிறாரு. நாம் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.